கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உபவாச ஜெபத்தின் 3வது நாள் இரவு நேரத்திலேயும் உங்களோடு கூட வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக, கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். என்னையும் இந்த இடத்துல அழைத்து பயன்படுத்துகிற கர்த்தருடைய தாசர் இயேசுவின் நாமத்தில் அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விசுவாச மக்களுக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரம் அதனுடைய 47வது வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் அதனுடைய 17வது அதிகாரம் 47வது வசனம். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜன கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார். இன்றைக்கு ராத்திரி வேளையிலே உங்களோடு கூட நான் வைக்கிறதான செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் யெகோவாவுடையதாய் காணப்படுகிறது. ஒரு பெரிய கோலியாத்து அங்கே ஸ்தோத்திரம். நீங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரத்தில் நீங்கள் படிக்கும் பொழுது, ஆமீன், ஏலோ பள்ளத்தாக்கில் ஒரு யுத்தம் நடக்கிறது. ஒரு பெரிய கோலியாத்து நின்று 40 நாள் சவால் விட்டு கொண்டே நிற்கிறான், வெள்ளு விழித்துக் கொண்டே நிற்கிறான். ஜனங்கள் எல்லாரும் அவனை கண்டு பயந்து நடி நடுங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்ததான தாவீது இந்த பெரிய கோலியாத்தை, ஆமீன், ஸ்தோத்திரம், அவனை வீழ்த்தி விட்டு தாவீது சொல்லுகிறார், ஆமீன், ஸ்தோத்திரம், நான் என்னுடைய முயற்சியினாலேயோ என்னுடைய திறமையினாலேயோ என்னுடைய பலத்தினாலேயோ நான் அவனை அழிக்கவில்லை, முறியடிக்கவில்லை. ஆமீன், கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிற தெய்வம் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் கண்டுகொள்ளும். யுத்தம் கர்த்தருடையதாய் காணப்படுகிறது. இன்றைக்கு ராத்திரி வேளையிலே கர்த்தர் உங்களுக்காக, எனக்காக, சபைக்காக, தேசத்திற்காக யுத்தம் பண்ணி அவர் ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிட போகிறாரு. சில வேளையிலே நீங்கள் யுத்தம் பண்ணி ஒரு தோல்வி அடைந்த நிலவரத்தில் காணப்பட்டு கொண்டே இருக்கலாம். எத்தனையோ நாட்கள் ஜெபிக்கிறேன், ஆமீன், எவ்வளவோ காரியத்திற்காக, ஆமீன், எத்தனையோ நாட்கள், எத்தனையோ மாதங்கள் தேவ சமூகத்தில் நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். இன்னும் எனக்கு பதில் கிடைக்கவில்லையே, இன்னும் எனக்கு பதில் வரவில்லை என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போனவர்களாய், தளர்ந்து போனவர்களாய் இந்த கூட்டத்தில் நீங்கள் பங்கெடுத்து கொண்டே இருக்கலாம். ஆமீன், ஜெபித்து என்ன பிரயோஜனம்? ஜெபிக்கிறதுனால எனக்கு ஒரு நன்மையும் பார்க்க முடியவில்லையே, எனக்கு ஜெயம் கிடைக்கவில்லை என்று சொல்லி ஒரு சோர்ந்து போன நிலவரத்தில், தளர்ந்து போன நிலவரத்தில் காணப்பட்டு கொண்டே இருக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, யுத்தம் கர்த்தருடையது, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறேன். ஸ்தோத்திரம். ஒரு தேவ மனிதர் வாழ்க்கையில் ரொம்ப வெறுப்படைந்தவராய், இனி வாழக்கூடாது, பயங்கரமான கடன் பிரச்சனைகள், வாழ்க்கையில பயங்கரமான போராட்டங்கள், இனி இந்த பூமியில வாழக்கூடாது, எதையாவது சாப்பிட்டு தின்னு தற்கொலை பண்ணி மரித்து போக வேண்டும் என்கிறதான தீர்மானத்தோடு இந்த மனிதன் காணப்படுகிறார். அப்பொழுது அந்த மனுஷனோடு கூட கர்த்தர் பேசுகிறார். ஒரு இடத்தை காண்பிக்கிறார்.
காண்பித்து அந்த இடத்திற்கு போ அப்படின்னு இயேசு சொல்றாரு. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த இடத்திற்கு இவர் கடந்து போகிறார். அதிலே ஒரு பெரிய மதில் கட்டு காணப்படுகிறது, ஒரு காம்பவுண்டு. கர்த்தர் சொன்னாரு அதுக்கு மேல உட்கார் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு மேல உட்கார்ந்தாரு. மறுபக்கத்தில் பார் அப்படி என்று இயேசு சொல்றாரு. மறுபக்கத்தில் பார்த்தால் பயங்கரமான ஒரு பள்ளம். அந்த பள்ளத்திற்குள்ள ஒரு கீரியும் ஒரு பாம்பும் சண்டை பண்ணி கொண்டே இருக்கிறது. நமக்கு தெரியும், கீரியும் பாம்பும் சண்டை பண்ணினால் ஆமீன் கீரிதான் ஜெயத்தை எடுத்துக்கொள்ளும், வெற்றியை எடுத்துக்கொள்ளும். ஆனால் அதற்கு மாறாக இந்த பாம்பு ஜெயத்தை எடுத்துக்கொண்டே இருக்கிறது, வெற்றியை பெற்றுக்கொண்டே இருக்கிறது. கீரி தோற்று கொண்டே இருக்கிறது. கொஞ்ச நேரம் கழிந்தது. இந்த கீரியானது ஒரு சத்தமிட்டது. இன்னொரு கீரி வந்ததாம். ரெண்டு கீரியும் சேர்ந்து இப்பொழுது பாம்போடு யுத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறது, சண்டை பண்ணி கொண்டே இருக்கிறது. ஆனால் ஸ்தோத்திரம், பாம்பு ஜெயித்து கொண்டே இருக்கிறது, கீரி தோற்று கொண்டே இருக்கிறது. கொஞ்ச நேரம் சண்டை நடந்தது, யுத்தம் நடந்தது. ஒரு கீரியானது சத்தமிட்டு ஓடி போய்விட்டது. இப்பொழுது ஒரு கீரியும் பாம்பும் இருக்கிறது. எப்படியாவது பாம்பு ஓடி தப்பித்து விடலாம் என்று சொல்லி அது அங்கேயும் இங்கே ஓடும் பொழுது இந்த கீரியானது என்ன செய்தது என்று சொன்னால் அந்த பாம்பை அப்படியே தடுத்து தடுத்து நிறுத்தி கொண்டே இருந்ததாம். ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் கழித்து சத்தமிட்டு ஓடி போனதான ஒரு கீரியானது தன்னுடைய கீரி பிள்ளையை அப்படியே தோளின் மேல சுமந்து கொண்டு வந்ததாம். சுமந்து கொண்டு வந்து இந்த பாம்பின் பக்கத்தில் அந்த கீரி பிள்ளையை விட்ட பொழுது அந்த கீரி பிள்ளை அந்த பாம்பை அப்படியே கீறி கிழித்து கொண்டு போட்டதாம். ஆண்டவர் சொன்னாரா, இதே போலதான் யுத்தம் பண்ணி பண்ணி ஒரு தோற்று போன நிலவரத்தில் நீ காணப்பட்டு கொண்டே இருக்கிறாய். எப்படி கீரி பிள்ளை கடந்து வந்து அந்த பாம்பை கொன்று போட்டதோ அதே போல இன்றில் இருந்து உன் வாழ்க்கையில் நான் கடந்து வருகிறேன் என்று கர்த்தர் சொன்னாரா. அன்றில் இருந்து அவருடைய வாழ்க்கையில இயேசு கடந்து வந்தார். எல்லா தோல்விகளையும் கர்த்தர் ஜெயமாய் வெற்றியாய் வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றிவிட்டாரா. தோற்று போன நிலவரத்தில், தோல்வி அடைந்த நிலவரத்தில், ஜெயம் இல்லாமல், வெற்றியை பார்க்க முடியாமல், நன்மைகளை காண முடியாமல் தோற்று போன நிலவரத்தில் இருந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வர போகிறார். தோல்வியாய் காணப்படுகிற எல்லா பகுதியிலையும் கர்த்தர் ஒரு ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிட போகிறார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் நம்ம சும்மா இருக்க போகிறோம். அவர் நமக்காக யுத்தம் பண்ணி அந்த யுத்தத்தில் பெரிய ஜெயத்தை, பெரிய வெற்றியை கர்த்தர் கட்டளையிட போகிறார். நம்புகிற பிள்ளைகள் ஒரு நிமிடம் கைகளை தட்டி நல்ல ஆவியில நிரம்பி கர்த்தரை நல்ல மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். உங்களுக்கு முன்னாடி சவால் விட்டு கொண்டிருக்கிறார். உங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி, பிள்ளைகளுக்கு முன்னாடி, குடும்ப தலைவர்களுக்கு முன்னாடி, சபைக்கு முன்னாடி ஆமீன் சவால் விட்டு வெள்ளி விழித்து பயமுறுத்தி கொண்டிருக்கிற ஆமீன் அந்த பெரிய கோலியாத்தை, ஆமீன் ஸ்தோத்திரம், அந்த பெரிய வல்லமைய, அந்த ராட்சச கிரியைய கர்த்தர் இன்றைக்கு கர்த்தர் முற்றிலுமாய் அழித்து தேவ பிள்ளைகளுக்கு முன்பதாக முகத்திற்கு முன்னாடி நின்று கர்ச்சித்துக் கொண்டு நிற்கிற, சவால் விட்டு கொண்டு நிற்கிற அந்த கோலியாத்தின் சக்திகள், அந்த கோலியாத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் ஆமென் முறியடிக்க போகிறது. கர்த்தர் ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிட போகிறார். நம்புகிற பிள்ளைகள் ஒரு நிமிடம் நல்ல வாய்களை திறந்து நல்ல கைகளை தட்டி நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். உடபாலா சந்தரபாலா ரக்கபாலா. ஆமென் ஆமென். எத்தனை தேவ பிள்ளைகள் நம்புறீங்க? கர்த்தர் பெரிய ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிட போகிறார். ஆமென் ஸ்தோத்திரம். நல்ல கை தட்டி. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே, நீர் என்னோடு
இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. கைகள் தட்டி தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே, நான் தோற்று போவதில்லையே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்ன ஒரு விசை கூட தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. கைத்தட்டே நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. எத்தனை பேர் நம்புறீங்க? தோல்வி எனக்கு இல்ல, கர்த்தர் எனக்கு வெற்றியை கர்த்தர் தரப்போகிறார். நீங்களும் நானும் நிற்பது ஒரு யுத்த களத்தில் நின்று கொண்டே இருக்கிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். சாத்தானோடும் அவனோடு கூட்டத்தோடு கூட நம்ம யுத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறோம். இந்த யுத்த களத்தில் நிற்கிற நமக்கு தோல்வி இல்ல, அவர் நமக்கு பெரிய ஜெயத்தை, பெரிய வெற்றிய, பெரிய விடுதலைய தருகிற தெய்வமாய் கர்த்தர் காணப்படுகிறார். ஆமென். சகல சத்துருக்களின் வல்லமைகளையும் கர்த்தர் அழித்து அவர் நமக்கு பெரிய ஜெயத்தை தருகிற தெய்வமாய் காணப்படுகிறார். நம்புகிற பிள்ளைகள் ஒரு விசை கூட கர்த்தர நல்ல கைகளை தட்டி கர்த்தர மகிமைப்படுத்தி இருங்க பார்க்கலாம். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். சாத்தானின் சேனைகளை கர்த்தர் முறியடிக்க போகிறார். ஒரு வீட்டுக்கு ஜெபிக்கும்படியாக என்னை அழைத்தார்கள். ஒரு சகோதரி பலவீனமா இருக்கிறாங்க பாஸ்டர், நீங்க வந்து ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. நான் அந்த வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனேன். அந்த சகோதரியின் மேல கையை வைத்து ஜெபித்த உடனே அவங்க அப்படியே கீழே விழுந்தாங்க. ஸ்தோத்திரம். நல்லா தான் இருந்தாங்க. நான் போகும்பொழுது சந்தோஷமா என்கிட்ட பேசினாங்க, நல்லா பேசினாங்க. ஆமீன். கொஞ்ச நேரம் பேசிட்டு தான் ஜெபம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ண. அப்படி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு இவங்க தலைக்கு மேல பலவீனமா இருக்கிறாங்களேன்னு கையை வச்சா கீழே விழுந்துட்டாங்க. ஸ்தோத்திரம். இப்ப கீழே விழுந்த உடனே ஆவியானவர் என்கிட்ட பேசுறாரு. இவங்களுக்குள்ள ஒரு ஆவி போராடுகிறது. என்ன ஆவி என்று சொன்னால், ஒரு செய்வினையின் வல்லமை இவர்களோடு கூட போராடி கொண்டே இருக்கிறது. ஆமீன். ஸ்தோத்திரம். ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். 6 மணி நேரம் அந்த பொல்லாத ஆவியோடு யுத்தம் பண்றேன், சண்டை பண்றேன். 6 மணிக்கு ஒரு நின்று போராடுறேன். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார், அவளுக்குள்ள ஒரு செய்வினையின் மருந்து உள்ள இருக்குது, வெளி எடுக்க சொல்ல அப்படின்னு. ஆமே சொல்றேன். இயேசுவின் நாமத்தில் செய்வினையின் மருந்து வெளியே வரட்டும், இயேசுவின் நாமத்தில் வெளியே கொண்டு வா அப்படின்னு சொன்னா அடி வயிற்றிலிருந்து எடுக்கிறது. செய்வினையின் மருந்து வெளியே எடுக்குது. ஆமீன். ஸ்தோத்திரம். அப்படியே பிடுங்குது. பிடுங்கி நெஞ்சில கொண்டு வருது. கொண்டு வந்து அது வெளியே கொண்டு வந்தா இந்த முட்டைக்குள்ள இருக்கிற மஞ்ச கருவை போல ஒரு செய்வினையின் வல்லமை வந்து பொத்துன்னு விழுந்தது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். விழுந்ததோட அந்த சகோதரி சரியாயிட்டாங்க. சொன்னாங்க, ஒரே வயிற்று எரிச்சல், நெஞ்சுக்குள்ள பயங்கர கஷ்டம், நெஞ்சுக்குள்ள ஒரே பாரம், வயிற்றுக்குள்ள ஏதோ ஒரு பாரம். ஆமீன். ஸ்தோத்திரம். சில ஆமீன் ஸ்தோத்திரம் மாதமாகவே அது எனக்குள்ள செயல்பட்டு கொண்டே இருந்தது. அந்த ஆவி வெளியே போன உடனே அந்த ஆத்துமா சரியாகி விட்டது. தேவ பிள்ளைகளை ஏன் சொல்றேன்னா,
சாத்தானோடு யுத்தம் பண்ணும் பொழுது ஒரு நாளும் அவன் ஜெயிப்பதில்லை. தேவ பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தர் பெரிய ஜெயத்தை, பெரிய விடுதலைய, அந்த யுத்தத்தில் பெரிய வெற்றிய அவர் தருகிற தெய்வம். சத்துரு தோற்று போனவன், அவன் தோற்கடிக்கப்பட்டவன். தேவ பிள்ளைகளாகிய நமக்கோ அவர் ஜெயத்தை தருகிற தெய்வமாய் காணப்படுகிறார். ஆமென். இன்னைக்கு எப்படி தாவீதுக்கு ஜெயம் கிடைத்தது என்று சொல்லி ஆமென் நிறைய பேசணும். நேரம் எப்படி அனுமதிக்கிறதோ அதன்படி நான் உங்களோடு கூட நான் பேசும்படியாக நான் விரும்புகிறேன். இந்த 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரத்தில் நாம் இங்கே படிக்கும் பொழுது ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென், முதலாவது தாவீதுக்கு ஜெயம் கிடைப்பதற்கு காரணம் என்ன? ஒரு பெரிய கோலியாத்து 40 நாள் வந்து சவால் விட்டு கொண்டே நிற்கிறான். ஆமென் ஸ்தோத்திரம். ஆனால் அவன் சொல்றான், நான் ஒரு விசை ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிங்கமும் ஒரு கரடியும் புறப்பட்டு வந்து என் ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அந்த சிங்கத்தின் வாயிலிருந்தும் அந்த கரடியின் வாயிலிருந்தும் அதை தப்புவித்தேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் எப்படி கிழித்து போட்டனே, அதே போல பெலிஸ்தியனும் ஆமென் இந்த கோலியாத்தும் அவைகளில் ஒன்றாய் இருக்கிறான் என்று சொல்லி தாவீது அங்கே சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளை கவனிப்போம். ஆமென் ஸ்தோத்திரம். அது பெரிய கருகலான சத்தியம். நான் லகுவாய் உங்களுக்கு பேசும்படியாக நான் விரும்புகிறேன். ஆமென். தேவ பிள்ளைகளை, தாவீதுக்கு ஜெயம் கிடைப்பதற்கு காரணம் என்ன? 5 காரியங்கள் பேச வேண்டும். எப்படி நேரம் அனுமதிக்கிறதோ அப்படி பேசும்படியாக நான் விரும்புகிறேன். நீங்கள் இப்பொழுது 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 40வது வசனம். தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடப்பை பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தியன் அண்டையிலே போனான். கையை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப கவனிப்போம். ஆமென் ஸ்தோத்திரம். தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லை தெரிந்தெடுத்தான். இப்ப நிக்கிறது எத்தனை ஆளு சொல்லுங்க? ஒரே ஒரு கோலியாத்து தான் நின்று சவால் விட்டு கொண்டே இருக்கிறான். ஒரே ஒரு கோலியாத்து தான் நின்று வெள்ளு விழித்து கொண்டே இருக்கிறான், கர்ச்சித்து கொண்டே இருக்கிறான். அப்ப தாவீது ஒரு கல்லை எடுத்திருந்தால் போதும். ஆனால் அங்கே படிக்கிறோம் 5 கல்லை தாவீது எடுத்தார். ஆமென். ஏன் 5 கல் எடுக்கணும்? நிக்கிறது ஒரு கோலியாத்து. அவனை அழிப்பதற்கு ஆமென் ஸ்தோத்திரம், அவர் அழிப்பதற்கு ஒரு கல் போதும். நீங்க பைபிள்ல படிச்சீங்கன்னா ஒரு கல்லை வச்சுதான் வீழ்த்தினான். ஒரு கல்லை எடுத்திருந்தால் போதும். ஏன் தாவீது 5 கல் எடுத்தார்? எடுக்க காரணம் என்ன? 2 சாமுவேலின் புஸ்தகம் அதனுடைய 21வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து படிச்சீங்கன்னா படிக்கலாம். 2 சாமுவேல் புஸ்தகம் 21வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து. இன்னும் ஒரு யுத்தம் காத்தூரில் நடந்த பொழுது அங்கே நெட்டையனான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் கைகளில் அவ்வேறு விரல்களும் ஆக 24 விரல்கள் உள்ளவன். இவனு படிங்க. யோனத்தான் அவனை வெட்டினான். இந்த 4 பேரிலும் 4 பேரும் காத்தூரிலே பிறந்தவர்கள். இவர்கள் தாவீதின் கையினாலும் அவன் சேவகரின் கையினாலும் மடிந்தார்கள். இப்ப இங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? எத்தனை ராட்சசர்கள் காணப்படுகிறார்கள்? 4 பேர் இங்க இருக்கிறாங்க. கோலியாத்தோட சேர்த்து எத்தனை பேர்? 5 பேர். ஆமே. அப்ப தாவீது ஆற்றுக்குள் இருந்து ஏன் 5 கூழாங்கல்லை எடுத்தான்னா, இங்கே ராட்சத பிரபியாய் காணப்படுகிற 4 பேரும் கோலியாத்தோடு சேர்த்து 5 பேரும் காணப்படுகிறார்கள். இவர்களை வீழ்த்தும்படியாகத்தான் தாவீது எத்தனை கல் எடுத்தாரு? 5 கல் எடுத்தாரு. ஆமே.
ஸ்தோத்திரம். காரியம் இல்லாமல் காரணம் வாய்க்காது என்று சொல்லி பைபிள்ல படிக்கிறோம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இவன் எடுத்ததற்கு காரணம் உண்டு. அப்ப 5 பேர் காணப்படுகிறார்கள். இவர்களை வீழ்த்தும்படியாகத்தான் தாவீது 5 கல்லை எடுக்கிறார். இப்ப கவனிப்போம். இனிதான் என் பிரசங்கத்திற்குள்ளே வர்றேன். ஆமே, நீங்க கோலியாத்துன்னு சொல்றாரு, தாவீதுன்னு சொல்றாரு. உபவாச நாள்ல வந்து பாஸ்டர் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்கன்னு சிலர் என்றாங்க. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப எங்கிருந்து கூழாம் கல்லை எடுத்தாரு? ரொம்ப முக்கியமானது. இப்பதான் பேச போகிறேன். ஆமே, எங்கிருந்து கூழாம் கல்லை எடுத்தாரு? ஆற்றுக்குள் இருந்து கூழாம் கல்லை எடுத்தார். என்ன கவனிப்போம் தேவ பிள்ளைகளே. தாவீது நிமிர்ந்து நின்றிருந்தால் கல்லை எடுத்திருக்க முடியாது. ஆமென். நான் ஸ்கூல்ல படிக்கும் பொழுது எங்க டீச்சர் சொன்னாரு, நகை நனையாம நத்து எடுக்க முடியாது. நகை நனைஞ்சா மட்டும்தான் எதை எடுக்க முடியும்? ஆமென். கவனிங்கள். நகை நனைந்தால் மட்டும்தான் எது எடுக்க முடியும்? கூழாம் கல் எடுக்க முடியும். தாவீது நிமிர்ந்து நின்றிருந்தால் கூழாம் கல்லை எடுத்திருக்க முடியாது. எப்ப குனிந்து போனாரோ அப்பொழுதுதான் ஆற்றுக்குள் இருந்து 5 கூழாம் கல்லை தெரிந்தெடுத்தார். கவனிப்போம். இது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், முழங்காலின் அனுபவத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. எங்கே முழங்கால் உண்டோ அங்கே ஜெயம் உண்டு. எங்கே முழங்கால் உண்டோ அங்கே வெற்றி உண்டு. எந்த ஒரு மனிதன் முழங்கால் படி போடுகிறானோ அவன் தெய்வத்திற்கு முன்னாடி முழங்கால் படி போடுகிறவன் மனுஷனுக்கு முன்னாடி ஒரு நாளும் கை கட்டி கொண்டு நிற்க வேண்டிய சூழ்நிலை வராது. ஆமென். மூளை செய்யாததை முழங்கால் செய்யும். நம்ம முழங்கால நிற்கும் பொழுது பாதாளம் அதிரும், பரலோகம் சந்தோஷப்படும். நம்ம முழங்கால நிற்கும் பொழுது சாத்தானின் கிரியைகள் நடுநடுங்கும், ஆவிகள் நடுநடுங்கும், பரலோகத்திற்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகி கொண்டே இருக்கும். எங்க முழங்கால் உண்டோ அங்கே வெற்றி உண்டு. எங்கே முழங்கால் உண்டோ அங்கே ஜெயம் உண்டு. எங்கே முழங்கால் உண்டோ அங்கே ஆசீர்வாதம் உண்டு. எந்த சபை முழங்கால் படி போடுகிறதோ அந்த சபையை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாரு. எந்த நபர்கள் முழங்கால் படி போடுகிறார்களோ அவர்களை தேசத்தில் கர்த்தர் பிரகாசிக்க பண்ணி கொண்டே இருப்பார். எந்த தேவ மனிதன் முழங்கால் படி போடுகிறானோ அந்த மனிதனை தேசத்தில் கர்த்தர் உயர்த்தி கொண்டே இருப்பார். எங்கே முழங்கால் உண்டோ அங்கே வெற்றியை கர்த்தர் கட்டளையிட்டுக் கொண்டே இருப்பார். முழங்கால் படி போடுகிறவன் தோற்று போவதே இல்லை. அவனுக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுத்து கொண்டே இருப்பாரு. சென்னையில ஊழியம் செய்த சாம் சுந்தரம் ஐயா அவர்கள் ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படுவதற்கு பல ஆண்டுகள் முழங்கால் படி போட்டு ஜெபம் பண்ணாராம். அவர் முழங்கால் படி போட்டு ஜெபம் பண்ணி 2 முழங்காலும் காய்ப்பு ஏறி விட்டதாம். 2 சிரட்டையும் காய்ப்பு பிடித்து விட்டதாம். ஒரு நாள் தேவ மனிதனை பார்க்கும்படியாக ஒரு ஆள் கடந்து வந்தாராம். கடந்து வந்த பொழுது அந்த 2 சிரட்டையும் அடத்து அவருடைய கரத்தில் கொடுத்து விட்டாராம். அன்றிலிருந்து அந்த மனிதனுக்குள்ள கர்த்தர் ஜெப ஆவிய கர்த்தர் ஊற்றினார். அந்த சபையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமென். ஸ்தோத்திரம். ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து ஆராதிக்கும்படியாக அந்த சபையை கர்த்தர் பெருக பண்ணினார். அப்படியானால் எங்கே முழங்கால் படி போட்டு ஜெபிக்கிறோமோ அந்த சபையை கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். நம்புகிற பிள்ளைகள் ஒரு நிமிடம் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஆமென். ஸ்தோத்திரம். ஜெயம் கிடைக்கணும், வெற்றி கிடைக்கணும். ஆமென். ஸ்தோத்திரம். நன்மை உண்டாகணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய முழங்கால்கள் தேவ சமூகத்தில் முடங்கணும். ஆமென். முழங்காலில் நிற்கும் பொழுது, முழங்கால் படி போடும் பொழுது கர்த்தர் ஜெயத்தை கர்த்தர் தருவார். இன்னைக்கு கோலியாத்தின் வல்லமைகள் பயங்கரமாய் கிரியை செய்து கொண்டு நிற்கிறதோ, கோலியாத்தின் சக்திகள் கிரியை செய்து கொண்டே இருக்கிறதோ,
இருக்கிறதோ, கோலியாத்தின் வல்லமைகள் எழும்பி நின்று செயல்பட்டு கொண்டே இருக்கிறதோ, இன்றைக்கு தேவ பிள்ளையே சபைக்கு தேவை, தேவ பிள்ளைக்கு தேவை முழங்காலின் அனுபவம். ஏன் இங்கே முழங்காலை நின்று ஜெபிக்கிறோம்? காரணம், நம்மோடு போராடி கொண்டிருக்கிற அத்தனை வல்லமைகளையும் கர்த்தர் அழிக்கும்படியாக இன்றைக்கு முழங்கால்களை கர்த்தர் பலப்படுத்த போகிறாரு. ஒரு முழங்கால் யுத்தம் பண்ண போகிறோம். ஆமென். சாத்தானோடு யுத்தம் பண்ண போகிறோம். சகல வல்லமையோடு யுத்தம் பண்ண போகிறோம். முழங்காலில் நிற்கும் பொழுது ஆமென், கர்த்தர் பெரிய ஜெயத்தை, பெரிய விடுதலையை கர்த்தர் கட்டளையிட போகிறார். நம்புகிற பிள்ளைகள் ஒரு நிமிடம் கூட நல்ல கைகளை தட்டி நல்ல ஆவில நிரம்பி நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். உடபல சந்தரபல ரகபல உடபல சந்தல் பௌதல கத்தல் கந்தல் உடமன சந்தல் பௌதரா கத்தல் கந்தல் பௌதரா சந்தலா. நல்ல அப்படியே கர்த்தரை மகிமைப்படுத்தி இருங்க பார்க்கலாம். ஆமென். ஸ்தோத்திரம் தேவ பிள்ளைகளே. ஆமென். ஸ்தோத்திரம். ஜெயம் கிடைக்கணுமா? தாவீது நிமிர்ந்து நின்றிருந்தால் ஆமென் கூழாம் கல்லை எடுத்திருக்க முடியாது. எப்ப குனிந்து போனாரோ அப்பதான் ஆற்றுக்குள் இருந்து 5 கல்லை எடுத்தாரு. இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு முழங்க அனுபவம் ஒரு பெரிய ஜெயத்தை உண்டாக்க போகிறது. நம்புகிற பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அதான் சங்கீதங்களின் புஸ்தகம். ஆமென். ஸ்தோத்திரம். 95வது சங்கீதம் 6வது வசனத்தில் படிக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். நம்மை உண்டாக்கினவருக்கு முன்பதாக ஆமென் ஸ்தோத்திரம் முழங்கால்கள் முடங்க கடவது என்று சொல்லி நம்ம படிக்கிறோம். படிங்க பார்க்கலாம். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பதாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். அப்படியானால் நம்மை உண்டாக்கின தேவனுக்கு முன்பதாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள் என்று நாம் படிக்கிறோம். ஆமென். பிலிப்பியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தில் நீங்க படிச்சீங்கன்னா படிக்கலாம். பிலிப்பியர் 2:10. இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு. அப்படியானால் எல்லாருடைய முழங்காலும் ஆமென் முட்டும் தேவனுக்கு முன்பதாக முடங்கும். ஆமென். ஸ்தோத்திரம் தேவ பிள்ளைகளே. அப்படியானால் முழங்காலே நின்று ஆமென் நான் யுத்தம் பண்ணும் பொழுது அந்த சத்துருவின் கிரியைகளை, சாத்தானின் கிரியைகளை கர்த்தர் முற்றிலுமாய் கர்த்தர் அழித்து கர்த்தர் ஜெயத்தை நமக்கு தருகிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. முழங்காலின் ஜெபம் வல்லமை உள்ளது தேவ பிள்ளைகளே. அமெரிக்கா தேசத்தில் இரட்டை கோபுரத்தை ஆமென் ஸ்தோத்திரம் தகர்க்கும் பொழுது அங்கே 2 சகோதரிகள் அந்த ஸ்தோத்திரம் அந்த அமெரிக்காவின் இரட்டை கோபுரத்தில் நின்று முழங்கால் படி போட்டு ஜெபித்துக் கொண்டே இருந்தார்களாம். அந்த 2 பேருக்கும் எந்த சேதம் வராதபடி கர்த்தர் பாதுகாத்து கொண்டாராம். நல்லதான் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். வட இந்திய பகுதியில் ஆமென் ஒரு குடும்பம் இயேசுவை ஏற்றுக்கொண்டது. அந்த அம்மாவுக்கு ஒரு பையன் உண்டு, சில 1-2 பெண்கள் உண்டு. ஆனால் ஒரு நாள் அந்த பிள்ளை மகன் மரித்து போய் விட்டான். எல்லாரும் பார்க்க வந்தார்கள், பார்த்து விட்டு போய் விட்டார்கள். ஆமென் ஸ்தோத்திரம். தகப்பனார் தூர தேசத்திற்கு வேலைக்கு போயிருந்தபடினால் அந்த பிள்ளையை அடக்கம் பண்ணாமல் ஆமென் வீட்டிலே வைத்திருந்தார்கள். எல்லாரும் வந்து பார்த்துட்டு போனாங்க. இரவு நேரத்தில் அந்த அம்மாவுக்குள்ள ஒரு விசுவாசம், மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பின தெய்வம் என் பிள்ளைய உயிரோடு எழுப்ப முடியும், இந்த பிள்ளைக்கு ஜீவனை கொடுக்க முடியும். ஒரே ஒரு ஆண் பிள்ளை, அந்த பிள்ளை மரித்து கிடக்கிறது. இப்பொழுது இந்த பிள்ளையை உயிரோடு எழுப்ப இயேசுவினால் முடியும் என்று சொல்லி ஆமென் நடு ராத்திரி வேளையிலே அந்த பிள்ளைக்கு பக்கத்துல போய் நின்று முழங்கால் படி போட்டு ஆமென் முழங்காலை நின்று அந்த பிள்ளையின் மேல் கரத்தை வைத்து இந்த தாய் ஜெபிக்க ஆரம்பித்தார்களா. மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பின இயேசு என் பிள்ளையும் உயிரோடு எழுப்ப முடியும், இந்த பிள்ளைக்கு ஜீவனை கொடுக்க முடியும் என்று சொல்லி முழங்காலை நின்று ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். நேரம் கடந்து போனது. விசுவாசத்தில் தடுமாற்றம் வரவில்லை. அவர்கள் சோர்ந்து போகவில்லை. முழங்காலில் நின்று தம்முடைய கரத்தை பிள்ளையினுடைய காலின் பெரு விரலை வைத்து அவர்கள் ஜெபித்தார்கள்.
ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். நேரம் கழிந்து போனது. பிள்ளையினுடைய பெருவிரல் ஆட ஆரம்பித்தது, பெருவிரல் அசைய ஆரம்பித்தது, பிள்ளைக்குள்ள ஜீவன் வர ஆரம்பித்தது, பிள்ளைக்குள்ள பலன் வர ஆரம்பித்தது, சூடு வர ஆரம்பித்தது. மரித்து கிடந்த பிள்ளை, செத்து கிடந்த பிள்ளை தாயின் முழங்காலின் ஜெபத்தின் மூலமாய் அந்த செத்த பிள்ளைய கர்த்தர் உயிரோடு எழுப்பி தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். அப்படியானால் நம்முடைய முழங்காலின் ஜெபத்திற்கு வல்லமை உண்டு. தேவ பிள்ளையே, ஆமென், ஸ்தோத்திரம். முழங்காலை நின்று ஜெபிக்கும் பொழுது சாதிக்க முடியாதத நிச்சயமாய் இந்த முழங்கால் சாதிக்கும். இந்த முழங்காலின் ஜெபம் சாதிக்கும். இந்த முழங்காலின் யுத்தம் சாதிக்கும். நம்புகிற பிள்ளைகள் கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஆமென், 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 ஆமென். அப்படியானால் முழங்காலின் ஜெபம் அவசியம் தேவ பிள்ளைகளே. ஆமென், ஸ்தோத்திரம். வேத புஸ்தகத்தில் நாம் படிக்கும் பொழுது வல்லமையான கிரியைகள் நடப்பிக்கப்பட வேண்டுமா? முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணணும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 40வது வசனத்தில் படிச்சீங்கன்னா கர்த்தர் வல்லமையான கிரியைகளை ஆமென் தேசத்திலேயும் சபையிலேயும் குடும்பங்களையும் கர்த்தர் நடப்பிக்க வேண்டுமானால் நம்ம முழங்காலை நின்று ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் வல்லமையான கிரியைகளை கர்த்தர் நடப்பிக்க போகிறார். ஆமென். தேவ பிள்ளைகளே, உன் முழங்காலின் ஜெபம் என்ன செய்யும் என்று சொன்னால் உங்கள் பிள்ளைகளை இரட்சித்து தரும். ஆமோதிக்கிற பிள்ளைகள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 17வது அதிகாரம் 14-15 வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், படியுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 17வது அதிகாரம் 14-15 வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்த பொழுது முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திர ரோகினால் கொடிய வேதனைப்படுகிறான். இப்ப ஒரு தகப்பன் இயேசுவிடத்தில் வந்து முழங்கால் படி போட்டு, ஆண்டவரே, என் பிள்ளைக்காக இறங்கும், அவன் சந்திர ரோகியினால் கொடிய வேதனைப்படுகிறான் என்று சொல்லி ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்காக தேவ சமூகத்தில் முழங்கால் படி போடுகிறான். இன்னைக்கு ராத்திரி வேளையில சொல்றேன், தாயே, தகப்பனே, உங்க பிள்ளைக்காக தேவ சமூகத்தில் முழங்கால் படி போடுங்கள். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ரட்சித்து தருவாரு. உங்க பிள்ளைகளை கர்த்தர் சந்தித்து தருவாரு. வேத புஸ்தகத்தில் உபாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 18வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 21:18 படிங்க பார்க்கலாம். தன் தகப்பன் சொல்லையும் தன் தாயின் சொல்லையும் கேளாமல் அவர்களால் தண்டிக்கப்பட்டும் அவர்களுக்கு கீழ்ப்படியாமல் போகிற அடங்காத துஷ்ட பிள்ளை ஒருவனுக்கு இருந்தால் போதும். எப்படிப்பட்ட பிள்ளை? தாயின் தகப்பனுக்கும் கீழ்ப்படியாமல் தண்டிக்கப்பட்டும் அடங்காமல் காணப்படுகிறதான ஒரு துஷ்ட பிள்ளை. எவ்வளவோ புத்திமதி சொல்லி பார்த்திருப்பீங்க, எவ்வளவு ஆலோசனை சொல்லி பார்த்திருப்பீங்க. ஆனால் பிள்ளைகள் ஆமீன் துஷ்ட பிள்ளையாய், அடங்காத பிள்ளையாய், கீழ்ப்படியாத பிள்ளைகளாய் உங்களுடைய பிள்ளைகள் காணப்பட்டு கொண்டே இருக்கிறது. உங்க புத்திமதிகள், உங்களுடைய ஆலோசனைகள் பிள்ளைகளை சரிப்படுத்த முடியல, சீர்படுத்த முடியல. நான் சொல்றேன், அந்த அடங்காத கீழ்ப்படியாத துஷ்ட பிள்ளைக்காக முழங்கால் படி போடுங்கள். அந்த முழங்காலின் ஜெபம் எப்படிப்பட்ட கொடூரனையோ, எப்படிப்பட்ட துஷ்டனையோ, எப்படிப்பட்ட மூர்க்க வெறி பிடித்தவனையோ, எப்படிப்பட்ட பொல்லாத பிள்ளைகளையோ இந்த முழங்காலின் ஜெபம் மாற்றும். முழங்காலின் ஜெபம் மாற்றும். முழங்காலின் ஜெபம் அவர்களை சந்திக்கும். முழங்காலின் ஜெபம் அவர்களை ரட்சிக்கும். முழங்காலின் ஜெபம் அந்த துஷ்ட பிள்ளைக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வரும். நம்புகிற பிள்ளைகள் மட்டும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உடபாலா சந்தரபாலா கபௌரி அந்தரபாலா உடபாலா ஷபாலா ரீகபாலா சந்தலா. உன் முழங்கால் தேவ சமூகத்தில் உன் பிள்ளைக்காக முடங்கும் பொழுது உன் துஷ்ட பிள்ளையை கர்த்தர் சந்திக்க போகிறார். உன் கொடூரமாய் நடக்கிற பிள்ளையை கர்த்தர் சந்திக்க போகிறார். மூர்க்க வெறி பிடித்து தேசத்தில் துஷ்டத்தனமாய், கொடூரத்தனமாய், பொல்லாத
பொல்லாத காரியங்களை நடப்பித்துக் கொண்டிருக்கிற குடும்பங்களுக்கும் ஆமீன் சொந்தங்களுக்குள்ளேயும் குழப்பத்தை உண்டாக்கி சண்டைகளை மூட்டி வீட்டில் சமாதான கேட்ட உண்டாக்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்தில் முழங்கால் படி போடு. தகப்பனே தாயே, உன் பிள்ளையை கர்த்தர் சந்திக்க போகிறார். அது எப்படிப்பட்ட துஷ்ட பிள்ளையா இருந்தாலும், எப்படிப்பட்ட மூர்க்கனா இருந்தாலும், எப்படிப்பட்ட கொடூரனா இருந்தாலும், என் அப்பனால அந்த பிள்ளைகளை மாற்ற முடியும். இந்த உபவாச ஜெபத்தின் மூலமாய் நான் விசுவாசிக்கிறேன். அநேக பிள்ளைகளுக்குள்ள வாலிபர்களுக்குள்ள வாலிப பிள்ளைகளுக்குள்ள கர்த்தர் ஒரு மாற்றத்தை, ஒரு மாறுதலை கர்த்தர் கட்டளையிட போகிறார். நம்பினா கையை தட்டி அநேக தாய் ஆமீன் தகப்பன் பிள்ளைகளுக்காய் கண்ணீர் வடித்துக் கொண்டே இருக்கிறார்கள், அழுது புலம்பிக் கொண்டே இருக்கிறார்கள். என் மகன் மாற மாட்டானா, என் மகன் சந்திக்கப்பட மாட்டானா? நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன், ஆனா என் பிள்ளை துஷ்ட பிள்ளையா நடக்கிறான், என் பிள்ளை குடிகாரனா நடக்கிறான், வேண்டாத காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறான். ஆமீன் வீட்டில் சமாதானத்தை அவன் மூலமாக நாங்கள் இழந்து கொண்டே இருக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, வீடுகளில் இருந்து சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். ஆமென். ஸ்தோத்திரம். உனக்குள்ள ஆமென் ஒரு ஜெப வல்லமைய கர்த்தர் இப்பொழுது வைக்கிறாரு. நீ முழங்கால நின்று அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணு. அந்த துஷ்டனையும் சந்திக்க என் இயேசு வல்லவர். அந்த துஷ்ட பிள்ளையும் மாற்ற இயேசு வல்லவர். அந்த கொடூரனையும் மாற்ற இயேசு வல்லவர். உன் கண்கள் இருந்து வடிகிற கண்ணீரை கர்த்தர் காண்கிறார். அந்த கண்ணீருக்கு கர்த்தர் பதிலை கர்த்தர் உண்டாக்க போகிறார். அநேக பிள்ளைகள், அநேக வாலிபர்களை கர்த்தர் சந்திக்க போகிறார். வாலிப சமுதாயத்தை கெடுத்து அழித்து ஆமென் பிள்ளைகளை துஷ்டத்தனமாய் நடக்க வைத்துக் கொண்டிருக்கிற ஆமென் அந்த துஷ்ட பிசாசின் வல்லமைகள் இன்றைக்கு கட்டப்படுகிறது. அநேக பிள்ளைகளை கர்த்தர் ரட்சிக்கிறார். அநேக பிள்ளைகளை கர்த்தர் மாற்றுகிறார். ஆமென். தேசத்தில் வாழ்கிறதான வாலிப சமுதாயத்திற்குள் ஒரு பெரிய திருப்பு முனைய, ஒரு திருப்பத்தை கர்த்தர் உண்டாக்கி கொண்டே இருக்கிறார். நம்புகிற பிள்ளைகள் அத்தனை பேரும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அடங்காத சில துஷ்ட பிள்ளைகள் இந்த ஜெப நாட்கள்ல சந்திக்கப்பட போறாங்க. உடபாலாய் ஷகரபதரபதரபதலா உடபாலாய் ஷபல கதுரபல கரபலபா. ஆமென். ஸ்தோத்திரம். உன் பிள்ளைக்காக முழங்கால் படி போடு தாயே. உன் பிள்ளையை கர்த்தர் நிச்சயமாய் கர்த்தர் சந்திப்பார். ஆமென். நான் தைரியமா சொல்வேன், எங்க அம்மாவுடைய ஜெபந்தான் என்ன சந்தித்தது, எங்க அம்மாவுடைய ஜெபந்தான் என்ன ரட்சித்தது, எங்க அம்மாவுடைய ஜெபந்தான் என்ன ஊழியக்காரனாய் மாற்றினது. ஆமென். நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக ஆமென் ஒரு நாள் நடு ராத்திரி எங்க அம்மா எழும்பி இருந்து ஆவியில ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். ஆமென். ஸ்தோத்திரம். அப்பொழுது நானும் என்னுடைய மூத்த சகோதரன் எழும்பி இருந்து எங்க அம்மாவை திட்டினோம். உங்களுக்கு வேற வேலை இல்லையா, போய் கிடந்து தூங்குங்க அப்படி என்று சொல்லி எங்க அம்மாவை திட்டினோம். ஆனா எங்க அம்மா எங்களின் வார்த்தையை கேட்கல. இன்னும் அதிகமா ஜெபம் பண்ணாங்க, இன்னும் வல்லமையோடு ஜெபம் பண்ணாங்க, இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணாங்க. நான் தைரியமா சொல்ல முடியும், எங்க அம்மாவுடைய ஜெபம் என்னை ரட்சித்தது, என்ன ஊழியக்காரனாய் மாற்றினது. இன்னைக்கு நான் தைரியமா சொல்றேன், தேவ பிள்ளையே, தாயே, உன் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணி பாரு. அன்னைக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் எங்க அம்மா எங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஆமே. நான் கன்வென்ஷன் கூட்டத்திற்கு முடிச்சிட்டு வந்து டயர்டில் வீட்டில் படுத்து தூங்கிடுவேன். நடு ராத்திரி எழும்பி பார்த்தா எங்க அம்மாவுடைய ஜெப சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். விடியற் காலத்தில் எழும்பி பார்த்தா எங்க அம்மாவுடைய ஜெப சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். காலை வேளையில் எழும்பி பார்த்தா எங்க அம்மாவுடைய ஜெப சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். பகல் மீட்டிங் முடிச்சிட்டு நான் வீட்டுக்கு வரும் பொழுது எங்க அம்மாவுடைய ஜெப சத்தம் அறையில கேட்டுக்கொண்டே இருக்கும். தைரியமா சொல்லுவேன், எங்க அம்மாவுடைய ஜெபம் தான் என்ன ரட்சித்தது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, முழங்கால் படி போடு. ஜெபி தேவ பிள்ளையே. ஆமென். உன் கண்கள் மூடுவதற்கு முன்பதாக தேசத்தில் துஷ்டத்தனமாய் நடக்கிற உன் பிள்ளைகளை சந்தித்து உன்னோடு கூட ஆராதனை ஸ்தலத்திலே கொண்டு வந்து அவர்களையும் ஆராதிக்க வைக்கும்படியாக அந்த ஜெபம் பலத்த காரியத்தை செய்ய போகிறது. முழங்காலை நிற்பதை மட்டும் நீ விட்டு விடாதே. முழங்காலின் ஜெபத்தை நிறுத்தி விடாதே. முழங்கால் காய்ப்பு பிடிக்க 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 முழங்கால காய்ப்பு ஏற ஏற கர்த்தர் பலத்த அசைவை உண்டாக்கி கொண்டே இருப்பாரே. பெரிய அசைவு உண்டாகி கொண்டே இருக்கும். நம்புகிற பிள்ளைகள் மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
மார்க்கு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 40வது வசனத்தை படிச்சீங்கன்னா, விடுதலை பெறணுமா, விடுதலை வரணுமா, முழங்கால நின்று ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு சில விடுதலைக்காக தேவ சமூகத்தில் காத்திருக்கிறீங்க. அந்த விடுதலை நீங்க பெற்றுக்கொள்ளனா முழங்கால நின்று ஜெபிக்கும் பொழுது அந்த விடுதலையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். மார்க்கு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 17வது வசனத்தில் படிச்சீங்கன்னா, தேவ சித்தம் என்னது என்பதை அறிந்து கொள்ள, தெய்வத்துடைய நோக்கம் என்ன, தேவனுடைய திட்டம் என்ன, ஊழியத்தை குறித்த திட்டம் என்ன, குடும்பத்தை குறித்த திட்டம் என்ன, எதிர்காலத்தை குறித்த திட்டம் என்ன, நான் என்ன செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்கிற தேவ திட்டத்தை அறிந்து கொள்ள வேண்டுமானால் முழங்காலே நின்று நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த தேவ திட்டத்தை உங்களாலே அறிந்து கொள்ள முடியும். ஆமென், ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 54வது வசனத்தை படிக்கும் பொழுது, ஆமென், ஆசீர்வாதம் வேணுமா, ஆமென், குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணுமா, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணுமா, பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணுமா, தேசத்தில் ஆசீர்வாதமான மழை பெய்ய வேண்டுமா, ஆமென், தேசம் ஆசீர்வாதமா இருக்க வேண்டுமானால் நம்ம செய்ய வேண்டியது முழங்காலே நின்று ஜெபிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய வீடுல, ஆமென், நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய சமுதாயத்துல, நம்முடைய பகுதியில நிச்சயமாகவே ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவாரு. ஆமென். பவுலை குறித்து நீங்க படிச்சீங்கன்னா, பவுல் எங்கெல்லாம் முழங்கால் படி போட்டாரோ அங்கெல்லாம் அவர் தோற்று போனதாய் சொல்லவே இல்லை. எந்த இடத்துல எல்லாம் தேவ மனிதனாகிய, ஆமென், ஸ்தோத்திரம், மனிதர் முழங்காலே நின்று அவர் ஜெபம் பண்ணினாரோ அங்கெல்லாம் தோல்வி அடைந்ததில்லை, அவர் வெற்றியை பெற்றுக் கொண்டார். ஆமென். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 1வது வசனத்தில் படிக்கும் பொழுது, முழங்காலே நிற்கும் பொழுது கர்த்தர் தேசத்தின் மேல் அக்கினிய கர்த்தர் இறங்க பண்ணுவாரு, குடும்பத்தின் மேல் அக்கினிய கர்த்தர் இறங்க பண்ணுவாரு, சபையில கர்த்தர் அக்கினியை இறங்க பண்ணுவாரு. தேசத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிற அத்தனை பொல்லாத வல்லமைகளையும் அத்தனை பொல்லாத கிரியைகளையும் அழித்து போடும்படியாக முழங்காலே நிற்கும் பொழுது தெய்வத்துடைய அக்கினி தேசத்தில் வெளிப்படும். ஆமென். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப முழங்காலின் ஜெபம் அவ்வளவு வல்லமை உள்ளது தேவ பிள்ளையே. ஆமென், ஸ்தோத்திரம். தாவீதுக்கு ஜெயம் கிடைப்பதற்கு காரணம் என்ன? அவர் நிமிர்ந்து நின்றிருந்தால் நிச்சயமாய் அவருக்கு ஜெயம் கிடைத்திருக்காது. இப்ப தேவ பிள்ளைகளே, குனிந்து போய் ஆற்றுக்குள் இருந்து 5 கூழாங்கல்லை தெரிந்தெடுக்கிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வேத புஸ்தகத்தில் படிக்கும் பொழுது 3 பேர் கல் எடுத்ததை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் படிக்கும் பொழுது, யாக்கோபு, ஆமென், வனாந்தரத்தில் வந்த பொழுது ஒரு கல்லை எடுத்து தலையின் மோட்ல வைத்து நல்ல நித்திரை பண்ணி கொண்டே இருக்கிறான். இதெல்லாம் நிறைய சத்தியம், நான் இப்பொழுது சுருக்கமாய் சொல்லி முடிச்சிடுறேன். ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு கல்லை எடுத்து நித்திரை பண்ணுகிறான். ஆமென். இந்த கல் எதை காண்பிக்கிற என்று சொன்னால், இளைப்பாறுதலை கொடுக்கிற கல்லாய் காணப்படுகிறது. ஆண்டவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லி இயேசு சொன்னார். அப்படியானால் ஒரு கல்லை, ஆமென், தலையின் மோட்ல வைத்து நல்ல தூங்குறாரு. அது எந்த கல்லுனா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த கல். இளைப்பாறுதலை கொடுக்கிற கல்லாய் காணப்படுகிறது. இரண்டாவதாக, ஆமென், ஸ்தோத்திரம், அமலேக்கியனுக்கு விரோதமாய் ஒரு பெரிய யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். ஆரோனும் ஊரும் ஒரு கல்லை எடுத்து மோசேயின் கரத்தை தாங்கி கொண்டே இருக்கிறார்கள். ஆமென், ஸ்தோத்திரம். பாருங்கள், இரண்டாவது ஒரு கல் மோசேயின் கரத்தை தாங்கின கல் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உங்களையும் என்னையும் தாங்குகிற தெய்வமாய் காணப்படுகிறார். எப்பொழுது கை உயர்த்தப்பட்டதோ அப்பொழுது அமலேக்கியனின் வல்லமை வீழ்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. எப்பொழுது கை கீழே விழுகிறதோ அமலேக்கியன் மேற்கொண்டு கொண்டே இருந்தான். இன்றைக்கு ராத்திரி வேளையில சொல்றேன், சில அமலேக்கியனின் வல்லமைகள் தேவ பிள்ளைகளோடு கூட போராடி கொண்டே இருக்கிறது. பைபிள்ல படிச்சீங்கன்னா, தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தருடைய யுத்தம் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, அமலேக்கியனுக்கு விரோதமாய், ஆமென், தலைமுறை தலைமுறை தோறும் கர்த்தருடைய யுத்தம் நடக்கும். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 16வது வசனத்திலையும், உபாகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 17 18 வசனத்தில் படிக்கும் பொழுது, ஒரு நாள் அல்ல, யுத்தம் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தருடைய யுத்தம் நடக்கும். அப்படியானால் அமலேக்கியனின் ஆவி இன்றைக்கு சில பிள்ளைகளோடு கூட போராடி கொண்டே இருக்கிறது. ஆமென். இவன் யாரோடு கூட போராடுவான் என்று சொன்னால், ஆமென், எந்த மனிதனுக்குள்ள ஆவிக்குரிய சோர்வுகள் வருகிறதோ, ஆவிக்குரிய தளர்வுகள் வருகிறதோ, அவன் முன்னாடி நின்று கிரியை செய்கிறவன் அல்ல, நமக்கு பின்னாடி நின்று கிரியை செய்கிறவன் தான் அமலேக்கியனின் ஆவியாய் காணப்படுகிறது. ஆமென், ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம். அப்படியானால் தேவ பிள்ளைகளை இந்த பவுனி போகும் பொழுது பார்க்கிறோம், உற்சாகம் உள்ள பிள்ளைகள் பாடி என்ன செய்வாங்க, முன்ன போயிருவாங்க. ஆனால் பலன் இல்லாத பிள்ளைகள், ஆமீன் ஸ்தோத்திரம், நடக்க முடியாத பிள்ளைகள் எங்க வந்துட்டு இருப்பாங்க, பின்னாடி வந்துட்டு இருப்பாங்க. ஆமீன் ஸ்தோத்திரம். இவன் முன்னாடி நின்று செயல்படுகிறவன் அல்ல, அவன் பின்னாடி நின்று செயல்படுகிறவன். இன்னைக்கு சில பிள்ளைகளோடு கூட இந்த அமலேக்கியனின் வல்லமை, அமலேக்கியனின் ஆவி பயங்கரமாய் போராடி கொண்டே இருக்கிறது. முன்னோட்டு போக முடியாதபடி, ஜெயம் பெற்றுக்கொள்ள முடியாதபடி சில அமலேக்கியனின் ஆவிகள் கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தில் அந்த அமலேக்கியனின் ஆவியை கர்த்தர் அழித்து உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கர்த்தர் தருவாராக. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்பொழுது கரம் உயர்த்தப்பட்டதோ, ஆமீன் ஸ்தோத்திரம், ஆரோனும் ஊரும் கல்லை எடுத்து தாங்குறாங்க. ஆமீன் ஸ்தோத்திரம். கரம் எப்பொழுது உயர்த்தப்பட்டதோ அப்பொழுது அமலேக்கியனின் வல்லமை முறியடிக்கப்பட்டு கொண்டே இருந்தது. இரண்டாவதாக ஆரும் ஊரோனும் எடுத்த கல், ஆமீன், தாங்குகிற கல்லாய் காணப்படுகிறது. மூன்றாவது கல் எடுத்ததான் தாவீது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எதற்காக எடுத்தாரு கல்லை சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தில் வாய் திறக்கப்படுவதாக. எதற்காக கல்லை எடுத்தாரு? சாத்தானை வீழ்த்தும்படியாக கல். இந்த கல்லு தான் இயேசு என்கிற கல். அந்த கல்லை எடுத்து சாத்தானை அடிக்கணும். என்ன அடினா நெத்தி அடி அடிக்கணும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப எங்கிருந்து கல்லை எடுத்தார் சொல்லுங்கள், சத்தமா சொல்லுங்கள். எங்கிருந்து கல்லை எடுத்தார்? ஆற்றுக்குள் இருந்து கல்லை எடுத்தார். அப்படியானால் எந்த ஆற்றில் இருந்து கல்லை எடுத்தார்? வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனம். முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதும் அவ்விடத்திலே பொன் விளையும். அந்த பொன் நல்லது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சின்ன தம்பிக்கு அவர் கை தட்டு கொடுங்க. கர்த்தர் வருகிற நாட்களை ஊழியக்காரனாய் கர்த்தர் அவனை மாற்றுவாராக. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஆமே. பாஸ்டர் இடத்திலிருந்து அடி வாங்குறவனும் டீச்சர் இடத்திலிருந்து அடி வாங்குறவனும் தேசத்தில் நல்லா இருப்பான். ஆமே. பாஸ்டர் பென்ஸ் அவருடைய சாட்சியை கேளுங்க. பாஸ்டர் இடத்திலிருந்து அடி வாங்கினபடினால் தான் இன்னைக்கு தேசம் வருகிற மனிதனாய் கர்த்தர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறாரு. நான் என்னுடைய ஆவிக்குரிய தகப்ப லாசர் பாஸ்டர் இடத்திலிருந்து அடி வாங்கி இருக்கிறேன். ஆனால் அப்படினாலும் தைரியமா சொல்ல முடியும், கர்த்தரங்களை பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார். டீச்சர் இடத்திலிருந்து பாஸ்டர் இடத்திலிருந்து அடி வாங்குறவன் நிச்சயமா தேசத்தில் நல்லா இருப்பான். சிலர் பெற்றோர்கள்லாம் பாஸ்டர் பிள்ளைகளை போட்டு இப்படி அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறாரு. ஆமே. பிள்ளைகள் நல்லா வருவாங்க. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமே. கவனிப்போம் இப்ப தேவ பிள்ளைகளே. ஆமீன் ஸ்தோத்திரம். முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். ஆமே. இது எங்க ஓடுமா? ஆவிலா தேசம் முழுவதும் இந்த நதி என்ன செய்கிறது? ஓடிக்கொண்டே இருக்கிறது. இது எங்கெல்லாம் ஓடுமோ அங்கெல்லாம் என்ன விளையுமா? பொன் விளையும். நல்ல கவனிப்போம் தேவ பிள்ளைகளே. ஆமீன் ஸ்தோத்திரம். இது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால் அபிஷேகத்தை காண்பிக்கிறது. ஆமீன். இந்த நதி எங்கெல்லாம் ஓடுதோ, நதி என்றால் ஆமீன் அபிஷேகத்தை, அறியப்படாத நதி. அறியப்படாத நதி என்றால் அபிஷேகத்தை காண்பிக்கிறது. அப்படியானால் இந்த அபிஷேகம் எங்கெல்லாம் ஓடுதோ அங்கெல்லாம் மண்ணா இருக்கிற நம்ம கர்த்தர் பொன்னாய் மாற்றிட்டே இருக்கிறாரு. ஆமே. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த மண்ணான சரீரத்திற்குள்ள அந்த மகிமையான அபிஷேகத்தை கர்த்தர் நம்மை ஊற்றி, அந்த அபிஷேகத்தை நமக்குள்ள ஊற்றி சாதாரணமாய் காணப்பட்ட நம்மை, ஒன்றுக்கு உதவாமல் காணப்பட்ட நம்மை, அற்பமாய் எண்ணப்பட்ட நம்மை, அந்த பொக்கிஷம் என்கிற அபிஷேகத்தை இந்த மண் பாண்டத்திற்குள்ளே கர்த்தர் ஊற்றி சாதாரணமாய் இருந்த நம்மை விலையேற பெற்ற மனிதர்களாய் தேசத்தில் மாற்றி வைத்திருக்கிறது. கர்த்தர் கொடுத்த அறியப்படாத நதி என்கிற அபிஷேகமே. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அந்த அபிஷேகம் சபையை சுற்றி ஓடணும். அந்த அபிஷேகம் நம்மை சுற்றி ஓடணும். அந்த அபிஷேகம் நம்முடைய பிள்ளைகளை சுற்றி ஓடணும். நம்முடைய பட்டணத்தை சுற்றி ஓடணும். நம்முடைய தேசத்தை சுற்றி ஓடணும். மண்ணா இருக்கிற நம்மை கர்த்தர் பொன்னாய் மாற்றுவாரு. இந்த சபைக்குள்ள மண்ணாய் காணப்படுகிற இந்த சத்தத்தை கேட்கிற சில பிள்ளைகள் மேல் ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் ஊத்த போகிறார்.
இந்த சபைக்குள்ள ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்ற போகிறார். அறியப்படாத நதி இந்த சபையை சுற்றி சுற்றி, இந்த பகுதியை சுற்றி சுற்றி அது ஓட போகிறது. நம்பி நான் கையை தட்டி, ஆண்டவரே அந்த அபிஷேகம் என்கிற நதி எனக்குள் இப்பொழுது ஊற்றப்படுவதாக, இப்பொழுது ஊற்றப்படுவதாக. நல்ல கை தட்டி நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்தி நல்ல ஒரு நிமிடம் நல்ல கர்த்தரை துதிங்க. ஒரு நதியை இப்பொழுது சின்ன பிள்ளைகள் மேல், பெரியவர்கள் மேல், முதியவர்கள் மேல் மண்ணாய் இருக்கிற மண் சரீரத்திற்குள்ள அந்த அறியப்படாத நதியை இப்பொழுது கர்த்தர் ஊற்றுவாராக. உடபல கபர திகபல ஷபல திரபல உடபல கந்தல பௌதர கத்துல உடபல ஷபல ரிபல கபோரியா உடமன ஹந்தல் பௌதா ரமன கத்துல் உடமன ஷபல ரிபல கத்துரா உடமன ஹந்தல் கத்தல் பௌதர ஷந்தலா. எல்லா பிள்ளைகள் மேல ஒரு அபிஷேகத்தின் வல்லமை, ஒரு ஆவியின் வல்லமை இப்பொழுது ஊற்றப்படுவதாக. கை தட்டி அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க, அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. முதலாம் பாட்டுக்கு ஃபைசோன் என்று பெயர். அது ஆபிலா தேசம் முழுவதும் சுற்றி ஓடும். அங்கே பொன் விளையும். அந்த பொன் நல்லது. ஓ தேவ பிள்ளைய மண்ணா இருக்கிற உங்களுக்குள்ள இந்த ஜெப நாட்கள்ல நீங்கள் பொன்னாய் மாறும்படியாக, விலையேற பெற்ற சியோன் குமாரத்திகளாய் நீங்கள் மாறும்படியாக, விலையேற பெற்ற முத்துக்களாய் மாறும்படியாக, நல்ல மணிகளாய் மாறும்படியாக, ஆமே நல்ல கோதுமை மணிகளாய் மாறும்படியாக ஒரு அபிஷேகத்தை இந்த மண்பாண்டமாகிய சரத்திற்குள்ள கர்த்தர் ஊற்றிக் கொண்டே இருக்கிறார். அந்த வல்லமையை பெற்றுக்கொள். சந்தல் சபரா ரிபலா ரீகப் தல் கந்தல் பௌதரா உடமன சந்தல் பௌதரா கத்தல் உடமன கந்தல் ரீபா ரகமன சந்தல் கத்துல் கந்தல் பௌதரா. ஓ ஒரு வல்லமை தேவ பிள்ளைகளுக்குள்ள இப்பொழுது வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. சின்ன பிள்ளைகள் அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க, அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, அந்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. இப்பொழுது கர்த்தர் அந்த அபிஷேகத்தின் வல்லமையை சில பிள்ளைகள் மேல் அளவில்லாமல் கர்த்தர் ஊற்றி கொண்டே இருக்கிறார். ஒரு நதி இங்கே புறப்பட்டு வந்திருக்கிறது. ஒரு நதி இந்த சபைக்குள் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அது தேசத்தை சுற்றி ஓட போகிறது. அது பிள்ளைகளை சுற்றி ஓட போகிறது. அது வாலிபர்களை சுற்றி ஓட போகிறது. ஆமென். கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தெய்வம் ஆமென் சில பிள்ளைகள் மேல் அந்த அபிஷேகத்தின் வல்லமைய, அந்த ஆவியின் வல்லமைய கர்த்தர் ஊற்றி கொண்டே இருக்கிறாரு. அந்த வல்லமையை பெற்றுக்கொள். கை தட்டி நல்ல அந்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள். மண்ணா இருக்கிற உங்களை கர்த்தர் பொன்னாய் விலையேற பெற்றவர்களாய் கர்த்தர் மாற்றும்படியாக இந்த ஜெப நாட்களை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வல்லமை, ஒரு அபிஷேகம் தேவ பிள்ளைகளை தொட்டு கொண்டே இருக்கிறது. ஒரு அபிஷேகத்தின் வல்லமை அது ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த ஆவியின் நிறைவை இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்று அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். நல்ல கை தட்டி நல்ல நல்ல பிள்ளைகள் எல்லாம் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இப்ப ஒரு நதி ஓடிக்கொண்டே இருக்கிறது. எங்க ஓடுது? ஆவிலா தேசம் முழுவதும் சுற்றி ஓடிக்கொண்டே இருக்கிறது. அப்ப அது அபிஷேகத்தை காண்பிக்கிறது. அந்த அபிஷேகம் நம்ம சுற்றி 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 ஓட 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 அந்த ஆவியில நிரப்பப்பட நிரப்பப்பட மண்ணா இருக்கிற நம்மை கர்த்தர் பொன்னாய் கர்த்தர் மாற்றிக்கொண்டே இருக்கிறாரு. அப்ப முதலாம் மாற்றுக்குள் இருந்து கல்லை எடுத்தாரு தாவீது. ஆமே. இப்ப எடுத்து எங்க அடிச்சாரு? கோலியாத்த நெத்தியில் அடிச்சாரு. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இது இயேசு என்கிற கல். இந்த கல்லை எடுக்கணும். இயேசுவின் நாமத்தினால பிசாசு அடிக்கணும். ஆமே. அடிக்கும் பொழுது பிசாசு நிற்க முடியாது. ஆமே. ஸ்தோத்திரம். கவனிப்போம் தேவ பிள்ளைகளே. ஆமீன். ஒரு பாஸ்டர் பிசாசு விரட்டினாரா. அந்த பிசாசு கேட்டுதான், எனக்கு பால் தான் நான் போவேன்னு சொல்லிச்சான், பழம் தான் எனக்கு போவேன்னு சொல்லிச்சான், சோறு தான் போவேன்னு சொல்லிச்சான். ஆமே. எல்லாம் பாஸ்டர் கொடுத்து கொடுத்து பார்த்தாரு. பிசாசு போற மாதிரியே இல்லை. ஆமே. பிசாசு கடைசியில சொல்லிச்சான், இயேசுவின் நாமத்தை சொல்லு போறோன்னு சொல்லிச்சான். ஆமே. அப்ப எந்த நாமத்துல பிசாசு நிக்க முடியாது? இயேசு என்கிற நாமத்துல பிசாசு நிற்க முடியாது. அந்த நாமத்துல அவன் அடிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய ஜெயத்தை கர்த்தர் தருவாரு. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப கவனிங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 17வது அதிகாரம் 49வது வசனத்தை படிங்க பார்க்கலாம். சீக்கிரமா. தன் கையை அடப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தியனுடைய நெற்றியில் பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையில முகம் குப்பர விழுந்தான். இப்ப கவனிப்போம். கல்லை எடுத்து அவன் கவனில வச்சு எப்படி அடிச்சான்? சுழத்தி அடிக்கிறான். கவனிப்போம். என்ன கவனிங்க. இப்ப ஆமே. கவன் கல் வீசுகிறவன் எப்படி வீசணும் தெரியுமா? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 16வது வசனத்தை படிங்க.
நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 16வது வசனம். அந்த ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட இடதுகை வாக்காகிய 700 பேர் இருந்தார்கள். அவர்கள் அனைவரும் ஒரு மயிர் இழையும் தப்பாதபடிக்கு கவன் கல் எறிவார்கள். ஆமே, இப்ப கவனிங்க. தாவீதே கல்லை எடுத்த, இப்ப கவன்ல வச்சிட்ட. கல்லு படாம இருந்தா உன் நிலைமை என்ன? ஆமே, தாவீது சொல்ல கல்லு படும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் தெரியுமா? படாம இருந்தா தாவீதுக்கு நிலைமை ஒன்னு யோசித்து பாருங்க. ஆமென், ஸ்தோத்திரம். கோலியாத் நிக்கிறான் சவால் விட்டுட்டு. ஆமென், ஸ்தோத்திரம். படாம இருந்தா தாவீதே உன் நிலைமை என்ன? ஆனா தாவீது சொல்ற படும். ஏன் தெரியுமா? என்ன கர்த்தர் யுத்தத்திற்காய் பழக்கி வைத்திருக்கிறாரு. இவன் இயேசுவை நிந்திட்டான். நிந்தித்த உடனே தாவீதுக்கு சூடு ஏறிட்டு. நான் சொல்றேன், இயேசுவை பற்றி எவனாவது நிந்தித்தா நம்முடைய ரத்தத்துல சூடு ஏறணும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. சொல்ற ஜீவனுள்ள தேவனையாக இவன் என்னது செய்தது? நிந்தித்தது. ஆமென், ஸ்தோத்திரம். தாவீது சொல்றாரு. ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம். நீங்கள் அதே அதிகாரத்தில் படிச்சீங்கன்னா ஆமென் 36வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே. இதை சொன்ன உடனே தாவீதுக்கு ரத்தத்துல பிளட்ல சூடு ஏறி விட்டது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாருங்களா. இயேசுவை பற்றி தப்பா எவனா சொன்னா நம்ம ரத்தத்துல என்ன ஏறணும்? மாறி மாறி மோத்த பார்த்து சொல்லுங்க, ரத்தத்துல சூடு ஏறணும். ஆமே, தாவீதே நீ எரிய போகிற, நீ அடிக்க போகிற, கல்லு படாம இருந்தா உன்னை யோசித்து பாரு. அதான் தாவீது சொல்றாரு, என் விரலை யுத்தத்திற்கு அவர் பழக்கி வைத்திருக்கிறார், நான் எறிவேன், அது படும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் அடிக்க போறேன், அது படும். நான் அடிக்க போறேன், நெத்தியில விழும். கையை உயர்த்தி நல்லாதான் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சத்தமா தான் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப சுழத்தி அடிச்சாம் பாருங்க ஒரு அடி. கவன் கல் வீசுகிறவன் ஒரு மயிர் இழையும் தப்பாமல் அடிக்கணும். பிரமாணத்தின் படி நின்று தாவீது அடிச்சாம் பாருங்க ஒரு நெத்தி அடி. எங்க வந்து கல்லு பட்டது? நெத்தியிலேயாக கல்லு பட்டது. அப்ப எப்படி விழுந்திருக்கணும் இவன்? மலர்ந்து விழுந்திருக்கணும். எப்படி விழுந்தா சொல்லுங்க சத்தமா? எப்படி விழுந்தா? கமந்து விழுந்தா பாருங்க. இப்ப தாவீது ஆமென் கவன்ல வச்சு கல்ல அடிக்க எடுத்து அடிச்சான் பாருங்க. இயேசு பரமன் என்று பரமண்டையில ஒத்த அடி. ஆமென். சாத்தான கர்த்தரை அடிக்க போகிறாரு. உங்களுக்கு முன்னாடி ஆமென் வெள்ளி விழித்துக் கொண்டிருக்கிற வல்லமையை கர்த்தர் அழிக்க போகிறாரு. சாத்தானை நம்முடைய பாதத்தின் கீழே நசுக்கத்தக்கதாக இன்னைக்கு ஒரு வல்லமையை கர்த்தர் வெளிப்படுத்த போகிறாரு. அதான் பாடுறோம், அடிச்சார் ஐயா அடி, நெத்தி அடி. ஆமென். பிள்ளைகள் சண்டே கிளாஸ் பிள்ளைகள் பாடுவாங்க. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு கோலியாத் அழிக்கப்பட போகிறது. கல்லை எடுக்கணும், ஆத்துக்குள் இருந்து கல்லை எடுக்கணும். ஆமென். முதலாவது சொல்றேன், அவன் ஜெயம் கிடைப்பதற்கு காரணம் ஆமென் முதலாவது அவன் நிமிர்ந்து நின்றிருந்த கல்லை எடுத்திருக்க மாட்டான். ஒன்று முழங்காலின் அனுபவத்தை காண்பிக்கிறது. முழங்காலில் நின்று கல்லை எடுக்கணும். ஆமென், ஸ்தோத்திரம். எடுத்து சாத்தான அடிக்கும் பொழுது கர்த்தர் ஜெயத்தை தரப்போகிறாரு. இரண்டாவது ஆத்துக்குள் இருந்து எடுத்தான், அபிஷேகத்தை காண்பிக்கிறது. அபிஷேகத்தில் நிற்கும் பொழுது கர்த்தர் ஜெயத்தை தரப்போகிறாரு. மூன்றாவது பாருங்கள், ஆமென், ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, கல்லை எடுத்தான். இயேசு என்கிற கல்லை எடுத்து சத்துருவை அடித்தான். கர்த்தர் சாத்தானை பாதத்தின் கீழே கர்த்தர் தள்ளி போட்டு விட்டார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இப்ப அடிக்க ரெடியா? கர்த்தர் ஜெயம் தர ரெடியா இருக்கிறாரு. யுத்தம் பண்ண ரெடியா? கர்த்தர் ஜெயம் தர ரெடியா நிக்கிறாரு. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப முதலாவது ஆமென், ஸ்தோத்திரம். இப்ப கவனிப்போம். முதலாவது அவனுக்கு ஜெயம் கிடைப்பதற்கு முழங்காலின் அனுபவம். ஆமென், அபிஷேகம். இயேசு என்கிற கல் எடுத்தான். ஆமென். இரண்டாவது சொல்றேன். ஆமென், நேரம் இல்ல, ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். ஸ்தோத்திரம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 39வது வசனத்தை இப்பொழுது வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 39வது வசனம்.
தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டி கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை கழட்டி போட்டு. ஆமே. இப்ப யாருக்கு வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? ராஜாவுக்கு வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதற்கு? கோலியாத்தோடு கூட யுத்தம் பண்ண போவதற்கு. ஆமே. இப்ப இவர் சொல்றாரு தாவீது, இந்த வஸ்திரத்தின் மேல எனக்கு என்ன இல்ல? அப்பியாசம் இல்ல. ஆமே. ராஜாவின் வஸ்திரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு அம்மையாரு கிடந்து எத்தனை பேரை சண்டை பிடிக்கிறாங்க, எங்க அம்மா எங்க அம்மான்னு. ஆமே. ஆனா ராஜாக்கு வஸ்திரமாக இவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இவன் சொல்றான், இந்த வஸ்திரத்தின் மேல எனக்கு அப்பியாசம் இல்ல, இந்த வஸ்திரம் எனக்கு வேண்டாம், ராஜாவின் வஸ்திரம் எனக்கு வேண்டாம். ஏன் ராஜாவின் வஸ்திரம் அவன் வேண்டாம் என்று சொல்வதற்கு காரணம் என்ன? 2 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை படிங்க பார்க்கலாம். 2 சாமுவேல் புஸ்தகம் 1வது அதிகாரம் 21வது வசனம். கில்போபா மலைகளே, உங்கள் மேல் பனியும் மழையும் பெய்யாமலும் காணிக்கைக்கு ஏற்ற பலன் தரும் அங்கே பராக்கிரமசாலியுடைய கேடகம் அவமதிக்கப்பட்டது போல சவுல் தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்படாதது போல அவனுடைய கேடகமும் அவமதிக்கப்பட்டது. என்ன புரிந்தது? ராஜாவின் வஸ்திரத்துல என்ன இல்ல? அபிஷேகம் இல்ல. சவுல் தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்படாதது போல அவனுடைய கேடகம் அவமதிக்கப்பட்டது. தாவீது சொல்ல காரணம் என்ன? இவன் வஸ்திரத்துல என்ன இல்ல? அபிஷேகம் இல்ல. இவன் வஸ்திரம் அபிஷேகம் இல்லாத வஸ்திரம். இந்த ஆமென், இத போட்டுக்கொண்டு நான் யுத்தம் பண்ண மாட்டேன். இந்த அபிஷேகம் இல்லாத வஸ்திரம் எனக்கு வேண்டாம். ராஜாவின் கேடகம் அவமதிக்கப்பட்டது போல, இவன் தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்படாதது போல அவனுடைய வஸ்திரமும் அவமதிக்கப்பட்டது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப உங்களுக்கும் எனக்கும் ஒரு வஸ்திரத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அபிஷேகம் என்கிற வஸ்திரம். அந்த வஸ்திரத்தை போர்த்திருக்கிறோமா? அந்த வஸ்திரத்தை அணிந்திருக்கிறோமா? அந்த வஸ்திரம் நமக்குள்ள இருக்கிறதா? அந்த வஸ்திரத்தை போட்டுட்டு நம்ம யுத்தம் பண்றோமா? கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அபிஷேகம் என்கிற வஸ்திரம், ஆமீன், அதை குறித்து வேத புஸ்தகத்தில் மினுக்கு வஸ்திரம் என்று நம்ம படிக்கிறோம். ஆமீன், நல்ல ஒரு வஸ்திரம். அபிஷேகம் என்கிற வஸ்திரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த வஸ்திரத்தை அணிந்து கொண்டு கோலியாத்தோடு கூட நம்ம யுத்தம் பண்ணணும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லிருங்க. யுத்தம் பண்ண ஆயத்தமா? ஆமீன், ஸ்தோத்திரம். 2 காரியம் நான் சொல்லி முடிச்சுறேன். ஆமீன், ஸ்தோத்திரம். ஏன் ராஜாவின் வஸ்திரம் வேண்டாம் என்று சொன்னான்னா, அந்த வஸ்திரத்தின் மேல் ஆமீன் அபிஷேகம் இல்லாதபடினால் அந்த வஸ்திரம் எனக்கு வேண்டாம் என்று சொல்றாரு. அப்ப தேவ பிள்ளைகளை கவனிப்போம். தேவ பிள்ளைகளே, ஆமீன், ஸ்தோத்திரம். இன்னும் 3 காரியம் இருக்கிறது, நான் பேசல. ஆமீன், ஸ்தோத்திரம். 2வது சொல்றேன், அபிஷேகம் இல்லாத வஸ்திரம் ராஜாவின் வஸ்திரம். அப்ப இன்னைக்கு ஒரு அபிஷேகத்தோடு கூட, ஒரு அபிஷேகத்தின் வல்லமையோடு கூட சாத்தானோட யுத்தம் பண்ண போகிறோம். அவனை அவனுடைய கிரியைகளையும் கர்த்தர் அழிக்க போகிறாரு. அவனை அவனுடைய வல்லமைகளை கர்த்தர் நிர்மலமாக்க போகிறாரு. அப்ப எல்லா பிள்ளைகளும் எதை பெற்றுக்கொள்ளணும்னா, அபிஷேகத்தின் வல்லமையை எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் ஆவிக்குள்ள நிரப்பப்படணும். அந்த அபிஷேகத்தின் வஸ்திரத்தை வாஞ்சிக்கணும். அந்த அபிஷேகத்தின் வஸ்திரத்தை விரும்பணும். ஆண்டவரே, இது எனக்கு வேணாம் ஆண்டவரே, இது எனக்கு நான் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. அந்த வஸ்திரத்தை அணிந்து கொண்டு சாத்தானோட யுத்தம் பண்ணி கோலியாத்தை நான் வீழ்த்தணும் ஆண்டவரே. முழங்கால நின்று வீழ்த்தணும் ஆண்டவரே. கல்லை எடுக்கணும், ஏசி என்கிற கல்லை எடுத்து நான் வீழ்த்தணும். அபிஷேகத்துல நின்று நான் சாத்தானை வீழ்த்தணும். அந்த கோலியாத்தை அழிக்கப்பட போகிறான். எத்தனை பேர் நம்புறீங்க? அபிஷேக வஸ்திரம் வேணுமா வேண்டாமா? அபிஷேக வஸ்திரம் தரிப்பிக்கப்படணுமா பட வேண்டாமா? அதை பெற்றுக்கொள்ள நீங்க எத்தனை பேர் வாஞ்சோடு இருக்கிறீங்க? அப்படியானால் கர்த்தர் அந்த அபிஷேகத்தின் வஸ்திரத்தை உங்களுக்கு தந்து அந்த அபிஷேகத்தின் வல்லமையோடு கூட நின்று யுத்தம் பண்ண கர்த்தர் உங்களை வைக்க போகிறாரு. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஒரு தேவ மனிதர் ஒரு அபிஷேக கூட்டம் நடத்தினார். அப்பொழுது பிள்ளைகள் எல்லாம் தாகத்தோடு கேட்டாங்களாம், ஆண்டவரே எனக்கு அபிஷேகத்தை தாங்கப்பா, எனக்கு அபிஷேகம் வேணும், என் பாவத்தை மன்னியும், குற்றத்தை மன்னியும், என் குறையை மன்னின்னு
பிள்ளைகள் எல்லாம் தாகத்தோடு அபிஷேகத்தை கேட்குறாங்க. ஆமீன், ஸ்தோத்திரம். வயதான ஒரு ஆள் பின்னாடி சேர்ல இருந்துட்டு, வந்தா வாரும் தந்தா தாரும் தராட்டா போவோம். ஆமே, எப்படி வந்தா வாரும் தந்தா தாரும் தராட்டா போவோம். என்கிட்ட பாவம் ஒன்றும் இல்லை, நான் எந்த தப்பும் செய்யலை, நான் எந்த தவறும் செய்யலை, என்கிட்ட எந்த தப்பும் இல்லை. ஆமீன், ஸ்தோத்திரம். வந்தா வாரும் தந்தா தாரும். மாறி மாறி முகத்தை பார்த்து சொல்லுங்க, இப்படிப்பட்ட காம்ப்ரமைசன் யாரும் பண்ணிடக்கூடாது. ஆமே, ஸ்தோத்திரம். கர்த்தர் என்ன செஞ்சிட்டாருன்னா, இங்க ஒரு சின்ன பிள்ளையின் மேல அபிஷேகத்தை ஊத்திட்டாரு. இவன் ஆவியில நிரம்பி 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 பின்னாடி சேருகிட்ட போய் கிடந்து சொல்றான், எருமகடா எருமகடா எருமகடா. ஆமே, தாத்தாக்கு பயங்கர கோபம் வந்துட்டு, இந்த சின்ன பையன் வந்து என்ன பார்த்து எருமகடா எருமகடான்னு சொன்னான்னு சொல்லிட்டு எழும்பி வீட்டுக்கு போயிட்டாரு. ஆமே, பாஸ்டருக்கு பயங்கர சங்கடம். அபிஷேக கூட்டம் நடத்த போய் இப்போ ஒரு ஆத்துமாவும் போய்விட்டது. ஆமே, இவர் வீட்டில் போய் இப்ப இருக்கிறாரு. இருக்கும் பொழுது ஆண்டவன் குறையை உணர்த்த ஆரம்பிக்கிறாரு. என்ன குறைன்னா, இவர் நல்ல வசதி படைத்த ஆள், இவருக்கு நிறைய வயல் நிலங்கள் இருந்தது. ஒரு நாள் ஸ்தோத்திரம் சும்மா வீட்டில் இருந்துட்டே இருந்தாராம். அப்போ வயலை எல்லாம் ஒன்று போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வயல் நிலத்தை பார்க்க போனாராம். போகும் பொழுது ஒரு எருமை அங்கே மேய்ந்து கொண்டே இருந்தது இவருடைய வயல் நிலத்தை. இவர் அடித்தாரு, வசை இல்லாத இடத்துல பட்டு எருமை செத்து போயிட்டு. ஆமே, யாருக்குமே தெரியாது. இவர் என்ன செஞ்சாருன்னா, குண்டு எடுத்து எருமையை பூத்திட்டாரு. இது முடிந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆமே, இப்ப ஆண்டவர் தப்ப உணர்த்துறாரு. எருமகடா எருமகடா எருமகடா. ஆமே, நேர இந்த ஆளு போனாராம், ஒரு பாவப்பட்ட மனுஷனுடைய எருமை. சொன்னாராம், ஆமீன், சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு எருமை உங்களுக்கு காணல. ஸ்தோத்திரம். நான் இப்படி வயலுக்கு போனேன், மேய்ந்து கொண்டு இருந்தது, அடிச்சேன், செத்துட்டு நான் அதை பூத்திட்டேன். இப்ப அதற்கு ரெட்டத்தனையான பணத்தை உங்களுக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெட்டத்தனையான பணத்தை கொண்டு கொடுத்துட்டு இப்ப வீட்டுல வந்திருந்து கேட்டார், ஆண்டவரே எனக்கு அபிஷேகத்தை தாருங்க ஆண்டவரே, எனக்கு அபிஷேகத்தை தாருங்க ஆண்டவரே, என் குறைய மன்னிங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாரா. அந்த ரூமுக்குள்ள வச்சே கத்தர் அபிஷேகத்தை கத்தர் ஊற்றிட்டாரு. இது கூட்டம் 3 நாள் கூட்டம் சர்ச்சில். ஃபர்ஸ்ட் நாள் நடக்குது, ஆள் அடுத்து வரவே இல்லை. ஆமே, ஒரு கூட்டத்துக்கும் வரல. ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்து பாஸ்டர் நிக்கிறாராம். பாஸ்டர் எனக்கு சாட்சி சொல்ல 2 நிமிடம் டைம் தரணும். பாஸ்டர் சொல்றாரு, தர முடியாது. ஏன்னா இந்த பையன் வேற எருமகடான்னு சொன்னானா, எழும்பி போயிட்டாரா. இவர் அடுத்த உள்ள கூட்டத்துக்கும் வரலையா, சர்ச்சில் ஏதோ குழப்பத்தை உண்டாக்க போறாரு. அப்படினால் பாஸ்டர் சொன்னாரு, டைம் தர முடியாது. இவர் கேட்டாரு, இல்ல எனக்கு டைம் வேணும். பாஸ்டர் சொல்றாரு தர முடியாது. அவர் சொல்றாரு, இல்ல எனக்கு 2 நிமிடம் டைம் தரணும். எப்படியும் கேட்டெடுத்து 2 நிமிடம் சாட்சி சொல்ல பாஸ்டர் டைம் கொடுத்துட்டாரு. ஆமே, எழும்பி நின்று சொன்னாரு. ஆமீன், பாஸ்டர் பாவத்தை அறிக்கை பண்ணி, ஆமீன், ஸ்தோத்திரம், அபிஷேகத்தை கேளுங்க, அப்ப ஆண்டவர் அபிஷேகத்தை தருவாரு அப்படின்னு பாஸ்டர் சொல்லி பாவத்தை அறிக்கை பண்ண சொன்னாரு. நான் சேர்ல இருந்து சொன்னேன், என்கிட்ட எந்த பாவம் இல்லை, எந்த தப்பும் இல்லை, வந்தா வாரும் தந்தா தாரும் தராட்ட போவோன்னு சொன்னேன். இந்த பையன் வந்து எருமகடா எருமகடான்னு சொன்னான். ஆமீன், கத்தர் என் பாவத்தை உணர்த்தினாரு, குற்றத்தை உணர்த்தினாரு, இப்படி செஞ்சேன். ஆமீன், ரெட்டத்தனையா பணத்தை கொடுத்தேன். ஆமீன், வீட்டுல இருந்து அபிஷேகத்தை கேட்டேன். ஆண்டவர் எனக்குள்ள அபிஷேகத்தை ஊற்றிட்டாரு. அன்னைக்கு அந்த சபைக்குள்ள ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாகி விட்டதா. இன்னைக்கு சொல்ற அந்த அபிஷேகத்தை உங்களுக்குள்ளேயும் கத்தர் ஊற்றுவாரு. அந்த அபிஷேகத்தின் வல்லமையினால் நிரப்பப்படுவீங்க. அந்த ஆவியின் வல்லமையோடு நின்று சாத்தானோடு கூட யுத்தம் பண்ண போறீங்க. கோலி அத்த கத்தர் வீழ்த்த போகிறாரு. முழங்காலில் நின்று யுத்தம் பண்ண போறீங்க. இயேசுவின் நாமத்தில் கல்லெடுத்து யுத்தம் பண்ண போறீங்க. அபிஷேகம் என்கிற வஸ்திரத்தை அணிந்து கொண்டு யுத்தம் பண்ண போறீங்க. நான் பேசின செய்தி புரிந்துன்னு சொல்ற பிள்ளைகள் எழும்பி நில்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் கருகள் தான், ஆனாலும் லகுவாய் பேசி இருக்கிறேன். எனக்கு புரிந்தது. இன்னைக்கு சவால் விட்டு கர்ச்சித்து கொண்டிருக்கிற கோலியாத்தின் வல்லமைய கத்தர் அழித்து எனக்கு ஜெயம் தர போகிறார், எனக்கு விடுதலை தர போகிறார் என்று சொல்லி நம்புகிறேன். விசுவாசிக்கிற பிள்ளைகள் 1 நிமிடம் கைகளை தட்டி எல்லாரும் கத்தரை மகிமைப்படுத்தி அப்படி அந்த அபிஷேகத்தின் வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம்.